வணக்கம் அன்பு உள்ளங்களே, பாலாவின் அன்பு செல்வங்களே. பாலாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஆவலை நினைத்து நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன். போன பகுதியில் நாம் பாலாவின் தோற்றத்தை பற்றியும் பால குருசாமி ஐயாவை பற்றியும் பார்த்திருந்தோம். இதையெல்லாம் தாண்டி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு நாம் நினைப்பதற்கு முன்பே அகத்தியர் பூசித்திருக்கிறார். அகத்தியருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை அன்னை வாழையின் அவதாரமான அவருடைய மனைவியான லோபபுத்தனை வழியாக தான் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் நிச்சயமாக வரும் பதிவுகளில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது வாழையை நாம் தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் நம் உடலுக்குள்ளேயே ஊடுருவி நம்மை வழிநடத்த ஒரு அற்புதமான குருநாதரை கொடுத்து விடுவாள். நம்மையே செதுக்கி சித்திரமாய் செதுக்கி நம்மையே ஒரு அழகான ஒரு குருவாக மாற்றி விடுவாள். இதுதான் அன்னை வாழையின் மகத்துவம். வாமி என்று அழைக்கும் வாழையானவள் வாசி மற்றும் வலை என்ற விஷயத்தில் பின்னப்பட்டிருக்கும் என்பதை அறிந்து கொள்க. அந்த வாசியையும் வலையும் ஒன்றாக எழுதி பாருங்கள், இடையில் சிவம் வரும். என்ன அர்த்தம் என்று கேட்கிறீர்களா? என்ன ரகசியம் என்று கேட்கிறீர்களா? இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம்தான். வாசி என்பது நம் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சு. வலை என்பது பின்னி நம்முடைய உடலில் அமர்ந்திருக்கும் ஒரு விஷயம். அப்பொழுது இந்த மூச்சானது நம் உடலுக்குள் பின்னி எங்கெங்கு செல்ல வேண்டுமோ அந்தந்த இடத்துக்கு சரியாக சென்று நிச்சயமாக நம்முடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி நமக்குள் இருக்கும் சித்தத்தன்மையை வெளியே கொண்டு வைத்து என்றென்றும் இளமையாக சிறுமியாக நம்ம வைத்திருக்கும் கலை தான் இந்த வாசி வலை கலை. அதாவது வாமி என்று அழைக்கிறோம் அல்லவா நம்முடைய பாலா திரிபுர சுந்தரி. அதனால்தான் என்னமோ சித்தர்கள் அத்துணை பேரும் வாமியை வணங்கினார்கள், வாழையை வணங்கினார்கள் என்பதுதான் மிகவும் சால திறந்த உண்மை இந்த நேரத்தில். மேலும் வாழை சித்தர் கூறும் பொழுது சின்னஞ்சிறுமியாகி நான் நின்றேன், குருவாகி நான் நின்றேன் என்று பாடலை முடித்து உள்ளார். எதனால் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், நான் தவத்தில் இருக்கும் பொழுது என்னை அறியாமல் என்னுடைய மனம் இங்கே இருக்கிறது, ஆனால் அந்த ஆன்மா செய்கை மேலே சென்றுவிட்டது. நான் இங்கு இருக்கிற மாதிரி தெரிகிறது 1/3 பங்கு, ஆனால் நான் வெளியில் இருக்கிறேன். இங்கு இருக்கும் உடலை அன்னை வாழை தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் அத்தனை சக்தியும் கவனித்து கொண்டிருக்கிறாள். எனக்குள்ளாகவே இருந்து அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து அன்றிலிருந்து அவர் மிகப்பெரிய யோகி ஆனார் என்பது குறிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கும் பொழுது வாழையை பூசிப்போர் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் தெய்வாம்சத்தை, கடவுளை உணர முடியும் என்பதுதான் விதி. இதை யாரும் மாற்ற முடியாது. கருவூராரும் படித்தான் பாடல் எழுதியிருக்கிறார். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். தெளிவான பாடல்களையும் தெளிவான விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்றால் அத்துணை பேருக்கும் நான் சொல்வது போய் சேர வேண்டும். மேலோட்டமாக சொல்லும் அத்தனை விஷயங்களையும் இன்னும் உள்ளே சென்று சொல்ல முடியும். ஆனால் அத்தனை பேருக்கும் இது செல்லுமா என்பது தெரியவில்லை. செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அத்தனை ரகசியங்களும் கண்டிப்பாக சொல்லப்படும். இதைத்தான் சித்தர்களும் மகா யோகிகளும் அற்புதமாக உணர்ந்திருந்தார்கள். வாழையை பூசித்து அவருடைய அருளை முழுதாக உடலில் வாங்கி கொண்ட பொழுது அற்புதமான சித்திகள் நிறைவேறி அவர் உணர்ந்தார்கள். அதாவது எங்கிருந்தோ இருக்கும் நினைவுகளை இவர்கள் அறிவது, எங்கோ நடக்கும் நிகழ்வுகளை இவர் அறிவது மட்டுமல்லாது வான்வெளியில் பறப்பது, வான்வெளியில் நடப்பது, பின்னே வருவைகளை பற்றி முன்றே கலந்து கொள்வது, எந்த உருவமும் எடுக்க வல்ல ஒரு அற்புதமான உருவம். இதைத்தான் லோபமுத்திரை செய்து காட்டினார் அகத்தியருடன் மனைவி. இப்படியாக பல சித்துகளை கொடுக்கக்கூடிய இந்த வாழை தேவி மகா சக்தி வாய்ந்த மகா அன்னை ஆவாள். இதைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மறுபடியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
சரி, அன்னையை நாம் பூசிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இதை நான் போன பதிவுகளில் நான் சொல்லியிருந்தாலும் கூட மிகவும் தெளிவாக நான் இப்பொழுதும் சொல்கிறேன். அன்னையிடம் நீங்கள் பாசம் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அனுதினம் நினைக்க வேண்டும். அவருடைய முகத்தை பார்த்து உங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் நீங்கள் மனதார அன்பு மழை பொழிய வேண்டும். இப்படி பொழியும்போது நிச்சயமாக உங்களுக்கென்று ஒரு விஷயத்தை அவள் காட்டிக்கொள்வாள். கனவிலும் நனவிலும் சிறு குழந்தையாக வருவாள். உங்களுக்கு யார் குருவாக வேண்டும், எப்படி நீங்கள் போக வேண்டும் என்பதை சர்வ நிச்சயமாக காட்டிவிடுவாள். அதன் பிறகு நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அந்த பாதையில் சென்று ஸ்ரீவிதியை உபதேசம் செய்து விடுவாள். ஸ்ரீவிதியை உபதேசம் செய்து நீங்கள் சரியாக அதை நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய சக்திகளை கொடுத்து உங்களை ஆட்கொண்டு விடுவாள். இதுதான் வாழையின் தத்துவம். இதை நிச்சயமாக செய்ய முடியுமா என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய முடியும். ஏனோ சிலர் அலட்சியத்தாலும் ஆணவத்தாலும் இதை விட்டு விடுகிறார்கள். சிறிதோறும் தெரிந்தவுடன் எனக்கு எல்லாம் தெரியுமே, தெரிந்துவிட்டதே, நான் தானே பார்த்தேன், எனக்கு ஏன் வாளை கொடுக்கவில்லை, எனக்கு ஏன் அம்பாள் கொடுக்கவில்லை என்று பாதியிலேயே விட்டு விடுவார்கள் பல பேர். அதாவது நீங்கள் மிகப்பெரிய ஒரு தேர்வு எழுதி நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும் நிச்சயமாக. அதாவது எப்படி என்றால், சாதாரண டிகிரி படிப்பது என்பது வேறு, ஐஏஎஸ் கலெக்டர் படிப்பது என்பது வேறு. அப்போது ஐஏஎஸ் கலெக்டர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ பிரயத்தனப்பட வேண்டும். அந்த பிரயத்தனை நிச்சயமாக வேண்டும். படிக்க முடியாது என்று அல்ல, வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தை வசப்படுத்த முடியும் அல்லவா? அப்பொழுது அந்த அணையினொருள் உங்களை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பாள். இதுதான் உண்மை. நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் மறுபடியும் சொல்கிறேன். பல விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம், ஒன்றல்ல இரண்டல்ல. நிச்சயமாக நமக்கு தெரிந்தவற்றை மந்திரங்கள் உட்பட உங்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்க போகிறது. இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், மட்டுமல்லாது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் கேட்குறதுக்கும் வசதியாக இருக்கும். மறுபடியும் நாம் சந்திப்போம் நிச்சயமாக. வணக்கம். உங்கள் கண்டர், திருநீலகண்டர், ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம், அனகாபுத்தூர், சென்னையிலிருந்து.